அதுல காலையில கூட நிறைய ரூமர்ஸ், தமிழக வெற்றி கழகம் வந்து பெட்டிஷன்ஸ் வந்து தப்பு தப்பா ஃபைல் பண்ணியிருக்காங்க, மனுதாரர் இல்லைன்னு. தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரே பெட்டிஷன் தலைவர் அவர்களுடைய தலைமையில அறிவுறுத்தின் பேரையில பெட்டிஷனை ஃபைல் பண்ணோம். பெட்டிஷனுடைய நேம் ஆதவர்ஜுனா, நான் மட்டும்தான். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வேற எந்த பெட்டிஷனும் ஃபைல் பண்ணல. அதை நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து எங்களுடைய அமைதி, இந்த தீர்ப்புக்கு அப்புறம் 41 எங்களுடைய குடும்ப உறவுகளுக்கு ஒரு நீதி கிடைக்கணும், ஒரு ஜஸ்டிஸ் வேணும். 5வது நாள் எங்க தலைவர் எங்ககிட்ட எல்லாரையும் பார்த்து சொன்னார், நம்ம இந்த குடும்பத்தை எல்லாத்தையும் நான் பர்சனலா தத்தெடுக்க போறேன். நம்ம வாழ்க்கை முழுசும் நான் வந்து இவங்க பயணிக்க போறேன். இந்த உறவுகள் வந்து ஏதோ வந்து நம்ம காசு கொடுத்தோங்கிறது இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையோட தேவைக்கு எல்லாமே ஏதோ வந்து முத நாள் போயிட்டு மலர் வலை வச்சுட்டு போறது வந்து எங்க தலைமையோ தமிழக வெற்றி கழகமும் கிடையாது. வாழ்க்கை முழுவதும் அவருக்கு தேவையான ஒரு பயணத்தை நாங்கள் உருவாக்குறோம். அதோடு இந்த இறப்புக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். 100% இதுல ஒரு சதித்திட்டம் இருக்கு, இதை நாங்க நம்புறோம். ஆனா அதை குற்றச்சாட்டா சொல்லாம முறையா நீதித்துறையை நாங்க அணுகணும்னு நினைச்சோம். மீடியால பேசுறதோ, ஏன்னா ஒட்டுமொத்த காவல்துறையும் ஒட்டுமொத்த அரசும் எங்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது நாங்க வந்து அந்த ஒரு வாரம் நீங்க பார்த்துருப்பீங்க, மீடியா ட்ரையலே பண்ணாங்க. நாங்க தான் குற்றவாளிங்கிறத மீடியா ட்ரையலே பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு நாங்க பொறுமையா சட்ட ரீதியாக இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு தவறுங்கிறது இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் பதிவு பண்ணியிருக்கு. எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் எங்ககிட்ட எந்த விதமான, அதாவது மீடியாக்கிட்டையும் பேச முடியல, காவல்துறையும் அணுக முடியல. அதே நேரத்துல அந்த ஒரு வாரம் வெக்கேஷன் கோர்ட்டுனால உயர்நீதிமன்றம் அணுக முடியல. அப்ப உச்ச நீதிமன்றத்தை நாங்க அணுகும் பொழுது எந்த அளவிற்கு எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் எங்களுக்கு எதிரான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை உருவாக்கி சட்ட ரீதியாகவும் சரி, காவல்துறை மூலியமாகவும் சரி, தமிழக அரசுடைய செய்தி நிறுவனம் மூலமாகவும் சரி, ஒரே ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க, தமிழக வெற்றி கழகத்திற்கு தான் இதுக்கு பொறுப்பு, முழு பொறுப்பு அப்படிங்கிற ஒரு மாய தோற்றத்தை இந்த 10 நாள் உருவாக்குனாங்க. எங்களுடைய சமூக வலைத்தளத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய தம்பிகளை அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு எங்களுடைய கோரிக்கை, முழுமையான கோரிக்கை அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதுல முக்கியமான கோரிக்கையா நாங்க கேட்டோம், ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணணும். சுப்ரீம் கோர்ட் 3 மெம்பர்ஸ் கமிட்டி ஃபார்ம் பண்ணணும்னு கேட்டோம். சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜோடைய தலைமையில வந்து ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னோம். அந்த 3 மெம்பர்ஸ் கமிட்டியை வந்து இன்னைக்கு வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க.